அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரிகடுகமும் என் பொருளும் செய்யுள் எண் 13 எளிதில் கிடைக்காதவர்கள் என்ற தலைப்பில் நல்லாதனார் இந்த திரிகடுகம் செய்யுளை இயற்றியுள்ளார். சீலம் அறிவான் இளங்கிளை சாலக்குடியோம் பல்வல்லான் அரசன் வடுவின்றி மாண்ட குணத்தான் தவசி என்று இம்மூவர் யாண்டும் பெறற்கரியார். நல்லொழுக்க நெறிகளை அறிந்த இளம் உறவினன் சிறந்த குடிமக்களை பெற்ற பல வல்லமைகள் கொண்ட ஆட்சியாளன் குற்றமற்ற மாண்புகள் கொண்ட துறவி ஆகிய மூவரும் எங்கும் எப்போதும் பெறுவதற்கு அரியவர்கள். நல்லொழுக்க நெறிகளை அறிந்த இளம் உறவினன், அதாவது நம்ம உறவினன் என்றால் மாமா, சித்தப்பா, அத்தை அந்த மாதிரி இல்ல, ஒன்று விட்ட தம்பி அப்படி கிடையாது. நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களும் சரி, அக்கம்பத்தில் இருக்கவங்களும் சரி, எல்லாருமே கிளைகள் தான். அந்த கிளைகளில் இளமையானவர்கள், இளைஞர்கள், அவங்களுக்கு நல்லொழுக்க நெறிகளே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணமா போதை பழக்கம், மது பழக்கம், குறித்த நேரத்திற்கு செல்லாமை, கல்லாமை போன்ற பல விஷயங்கள் அவங்க இருக்குதுன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்க நல்ல ஒழுக்க நெறிகளை கொண்டவர்கள், நல்ல புத்தி கொண்டவர்கள், அறிவுடையவர்கள் என்று பொருள் இல்லை. அப்ப இதெல்லாம் இல்லாத உறவினன் எளிதில் கிடைப்பான். இளம் உறவினன் எளிதில் கிடைப்பான். ஆனா இந்த நல் ஒழுக்க நெறிகளை அறிந்த இளம் உறவினன் கிடைக்கிறதுக்கு கடினம். சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா ஒரு 5-6 தேர்னாவே பெரிய விஷயம். மாற்றம் வரணும்னு நினைப்பாங்க, ஆனா ஏன் வரணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்கதான் இளங்கிளைகள். நல்லொழுக்க நெறிகளை அறிந்த இளம் உறவினன் கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்றாரு. அடுத்து யார் சொல்றாருன்னா, சிறந்த குடிமக்களை பெற்ற பல வல்லமைகள் கொண்ட ஆட்சியாளன். ஒரு ஆட்சி சிறப்பா இருக்கணும்னா 2 விஷயம் வேணும். ஒன்னு, அவன் நல்ல ஆட்சியாளனா இருக்கணும், ஆட்சி செய்ய தெரிஞ்சவனா இருக்கணும், குடிமக்கள் நல்ல குடிமக்களா இருக்கணும், அந்த ஆட்சியாளனை ஆதரிக்கிற குடிமக்களா இருக்கணும். அப்படி கிடைக்கிறது ரொம்ப அரிதுன்னு நல்லாதனார் சொல்லிட்டார். அது நமக்கு இப்ப புலனாகுது. அடுத்தது, குற்றமற்ற மாண்புகள் கொண்ட துறவி. இந்த டுபாக்கூர் துறவிகள்லாம் இல்லாம பாட்டு பாடுறது, நடனம் புரிவது, கூட்டம் கூட்டுறது, எல்லாத்தையும் கத்த வைக்கிறது, விதவிதமா ஆடை உடுத்திக்கிறது, பாலியல் குற்றங்கள் செய்கிறது, சோமபானம் சுறாபானம் பருகிறது, வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுறது, இந்த மாதிரியான துறவிகள் இல்லாமல் வள்ளலார் போன்று, ராமலிங்க அடிகளார் போன்று, வல்லார் ராமலிங்க அடிகளார் போன்று, விவேகானந்தர் போன்று, ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்று, அப்படித்தான் சொல்ல முடியும். இந்த காலத்தில் யாரையும் சொல்ல முடியல. நல்ல மாண்புகள், குற்றமற்ற மாண்புகள் கொண்ட துறவி. இந்த மூவரும் எங்கும் எப்போதும் பெறுவதற்கு அரியவர்கள் சொல்லிட்டு போயிட்டார். எப்போ? அந்த காலத்திலேயே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிட்டு போயிட்டார். நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, பாரதத்தில் மட்டுமில்லை, உலகத்திலுமே எங்க போய் தேடினாலும் எல்லா சமயத்திலும் கிடைப்பாங்கன்னா கிடைக்க மாட்டாங்க. நம்மளே ஏன் அந்த காலத்து துறவிகளை பத்தி பேசிட்டு இருக்கோம்? ஏன்னா இந்த காலத்துல இல்ல. வேற சில நாடுகள் இந்த காலத்திலும் இப்படி துறவிகள் இருக்கலாம், ஆனா ஒரு சில இடங்கள்ல இருக்கலாம். அப்ப எல்லா இடங்களிலும் எப்போதும் இந்த மாதிரியான ஆட்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்ல ஒழுக்க நெறிகளை அறிந்த இளம் மக்கள், உறவினர்கள், நல்ல குடிமக்கள், அந்த நல்ல குடிமைகளை ஆட்சி செய்யக்கூடிய பல வல்லமைகள் கொண்ட நல்ல ஆட்சியாளர், ஏமாற்றாத, பொய் பேசாத, மாட்சிமை கொண்ட, மாண்புகள் கொண்ட துறவிகள். இந்த மூன்றும் எங்கேயும் எப்போதும் கிடைக்கிறது கடினம் அப்படின்னு இந்த திரிகடுகம் பாடல் சொல்லுது. சீலம் அறிவான் இளங்கிளை சாலக்குடியோம் பல் வல்லான் அரசன் வடுவின்றி மாண்ட குணத்தான் தவசி என்று இம்மூவர் யாண்டும் பெறற்கரியார். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷினி திரளை, அவியகரம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணக்குபாளையம். நாள் நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.